ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜூலை மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார். ஹல்லேலூயா. கடந்த 6 மாதங்கள் நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நம்ம நடத்தி வந்த ஒவ்வொரு காரியமும் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்று சொன்னால் அவர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். இந்த நாளில் காலை வேளையில் உங்கள் மத்தியில் தேவனுடையதான அந்த காரியங்களை குறித்து அன்சேஞ்சிங் காட், நம் தேவன் மாறாதவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய தேவன் மாறாதவராகவே இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த கண்களை மூடி ஒரு முறை கூட நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, தர்மியான ஒரு காலை வேளைக்காய் நன்றி அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தையும் ஆண்டவரே நல்ல ஒரு சாட்சியோடு கூட ஆண்டவர் நாங்கள் ஆரம்பிக்க கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சொன்ன வசனத்தின்படியாக தேவனே கர்த்தாவே, ஆண்டவரே பரலோகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இந்த நாட்களில் ஆண்டவரே கர்த்தாவே சந்தோஷத்தை கர்த்தாவை உண்டாக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே அந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபையை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உமது அண்டைகளை கொண்டு வந்து சேர்க்க ஒவ்வொரு கர்த்தாவே விசுவாசிகளை பலப்படுத்தும்படியாக ஒவ்வொரு கர்த்தா நபரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த வேளையில் கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த செய்தியை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களோடு நீ பேசும் அப்பா, எங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, அதிசயங்கள் நாங்கள் காணட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமது கை குறுகி போகவில்லை ஆண்டவரே, உமது கை குறுகி போகவில்லை ஆண்டவரே. திறப்பில் நிற்கும்படியா எங்களை கர்த்தாவை தெரிந்து கொண்ட தேவன் அப்பா, எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தா, உம்மை நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே ஒரு சமூகத்தில் வருகின்ற பொழுது நீர் எங்களை சத்தத்தை கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், வார்த்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர், இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. The unchanging God, நம்முடைய தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. உலகம் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய அநேக காரியங்கள் நம்மை மாறலாம், ஆனாலும் தேவன் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சில வசனங்களை வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். மல்கியாவின் புஸ்தகம், மலாக்கி சாப்டர் 3 verse 6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமே. எபிரேயர் 13:8. ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வாயிலும் அவர் மாறாதவராக இருக்கின்றார். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வரை வாசிப்போம். Book of Isaiah chapter 55 verse 8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கின்றார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கின்றதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கின்றது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதை நம்ம பிடித்துக் கொள்ளணும்? ஆண்டவருடையதான காரியத்தை நாம் பிடித்துக் கொள்கின்ற பொழுது நம்முடைய அந்த குறுகிய நோக்கத்தோடு அல்ல, நம்முடைய பலத்தோடு அல்ல, ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ என்ன பண்ணணும், அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய தரிசனங்கள், ஹல்லேலூயா, ஆண்டவர் கொடுக்கிற அந்த தரிசனத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதாவது கால வேளை சகோதரர் அழகாக சொன்னார், தேவனுடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. மோசே இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு போறாரு, வனாந்திரத்தில் இது கானான் தேசத்துக்கு போக முடியா கூட்டிட்டு போறார். செங்கடல் முன்பதாக வந்துருச்சு, அதை தாண்டணும். செங்கடல் அடுத்த வழி வரணும் அவங்களுக்கு. ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்டாரா, என்ன மோசே இப்படி பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிட்டிய,
செங்கலுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்திட்டிய, அது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த நீ சும்மா சாதாரண கோலை நீட்டு என்று வச்சோன்னா, ஹல்லேலூயா. சாதாரண காரியத்தை தான் மோசம் செய்யணும். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் எப்படிப்பட்ட காரியம்? பெரிய காரியம். ஹல்லேலூயா. மோசே செய்ய வேண்டிய காரியம் எப்படிப்பட்ட காரியம்? சாதாரண காரியம். தேவன் செய்த காரியம் என்ன காரியம்? பெரிய காரியம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா நம்மள என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறாரு? சாதாரண காரியம் தான். பிரைஸ் தி லார்ட். அவர் கீழ்ப்படிதான் அவர் முக்கியமாக எதிர்பார்க்கிறாரு. அவர் சொல்ற காரியத்தை நம்ம செஞ்சா போதும். ஹல்லேலூயா. அவர் காண்பிக்கிற வழியை நாம் நடந்தால் போதும். ஹல்லேலூயா. அழகா நான் பார்க்க, நீ காண்கும் வழியை நடப்பேன், ஒரு அழகா நம்ம பாட்டு பாடுவோம்ல இல்லையா? அவர் காட்டுகிற வழியிலே நடந்தால் போதும். ஹல்லேலூயா. தேவன் வல்லமையை செய்வதற்கு, அவர் அதிசயங்களை செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, மோசேயை பார்த்து சொல்லல ஆண்டவர், என்னப்பா இவ்வளோ கஷ்டத்தில் கொண்டாந்து விட்டு ஆள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பெரிய செங்கடல் முன்பதாக நிறுத்தி விட்டேன்னு சொல்லலை. அவர் கீழ்ப்படிய சொன்னார். மோசே செய்த காரியம் சிறிய காரியம், ஆனால் தேவன் செய்த காரியமோ பெரிய காரியமாக இருக்கின்றது. நம்ம சிறிய காரியமாக இருந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்ம அதை செய்கின்ற பொழுது தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அநேக இந்த கடந்த நாட்கள் ஆண்டவர் சில சின்ன காரியங்களோட செய்வதற்கு அவர் சொல்லியிருக்கலாம். இதனால் என்னப்பா வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனாலும் சிறிய காரியங்கள் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். My thoughts are not your thoughts, nor your ways are my ways. ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. பிரைஸ் ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய நினைவுகளை நாம் பிடித்து கொள்ளும்படியாக, தேவனுடைய தரிசனங்களை பிடித்து கொள்ளும்படியாக நாம் எப்பொழுதும் நம்முடைய வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தர்ஸ்ட் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 24:35 கொஞ்சம் வாசிருங்களேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ விழுந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. Heaven and earth will pass away, but my words will by no means pass away. But my words will no means pass away. என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளை பிடித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் இருக்கின்ற பொழுது தேவன் பலத்த காரியங்களை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். விசுவாசிக்கின்ற ஹல்லேலூயா. முதலாவது பார்க்கலாம், God's promise has no expiry date. அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஹல்லேலூயா. எக்ஸ்பயர் ஆகாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, இன்னைக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கினோம்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா? நம்ம எல்லா மெடிசன் வாங்கினாலும் சரி, ஃபுட்டு வாங்கினாலும் சரி, ஈவன் நமக்கு என்ன அந்த எலக்ட்ரானிக் காரியங்கள் கூட சில எக்ஸ்பயர் ஆயிடுது. அவன் எக்ஸ்பயர் ஆகுறதோ இல்லையோ, அவன் எக்ஸ்பயர் ஆகிற மாதிரியே ப்ரொடியூஸ் பண்ணுறான். 3 வருஷம் 4 வருஷம் தான் இருக்க மாதிரி பார்க்குறான். ஸோ முதல்லலாம் நம்ம மைக்ரோவேவ் இதெல்லாம் வாங்கினோம்னா 10 வருஷம் 5 வருஷம்லாம் இருந்தது. இப்போலாம் மைக்ரோவேவ் வாங்கினா 3 வருஷம் 4 வருஷத்துலேயே போயிடுது. அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிற மாதிரியே ப்ரொடியூஸ் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தத்தில் எக்ஸ்பைரியே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God's promise has no expiry date. ஆமென். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், வாக்குகள் அது ஒரு நாளும் மாறாததாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. Whatever God has spoken over your life, he is able to fulfill it. ஹல்லேலூயா. என்னெல்லாம் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பேசி இருக்கின்றாரோ ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் செய்வதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷன் மாறுவான். human promise will change. மனுஷன் மாறுவான், மற்ற சூழ்நிலைகள் மாறும். இல்லை என்று சொன்னால் மனுஷன் அந்த காரியங்கள் நிறைவேற்றாதபடி அவனுடைய சூழ்நிலைகள் கூட மாறி போகும். எல்லாவரும் மாறி போகும், சூழ்நிலைகள் மாறும். ஆனால் தேவன் மாறாதவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. கால சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறும். வேலை ஸ்தலங்கள் எல்லாம் அநேக காரியங்கள் மாறும். ஆனால் நம்ம அழைத்த தேவன் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கின்றார். அப்படியா என்ன ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். என்னாகுமோ 23ஆம் அதிகாரம் 19 வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு அருமையாக அவர் சொல்கின்றார். Numbers chapter 23 verse 19.
பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனுஷன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாத ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் சிஸ்டர் அழகா சொன்னாங்க இல்லையா? பாருங்க, டாக்டர்ஸ் அவங்க ரிப்போர்ட்டு வேறு விதமாக. ஏன்னா என்ன பார்க்குறாங்களோ அதான் அவங்க சொல்ல முடியும். என்ன பார்க்குறாங்களோ ஆனால் அதை தான் அவர்கள் சொல்ல முடியும். ஆனாலும் தேவன் பார்க்கிற விதம் வேறு விதமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு தைரியத்தை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காரியம் எப்படி வேணாலும் போயிருந்திருக்கலாம். எனிவே இப்படி எது வேணாலும் இந்த காரியம் நடந்திருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட இந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் அவர்களுக்குள்ளாக ஒரு பலத்தின் ஆவியை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன ஆவி? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட நான் இருக்கின்றேன். ஒரே ஒரு வார்த்தை தான், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற ஒரு வார்த்தை தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கின்றது. நாம் செய்கிற ஒரு காரியம்தான் அநேகருக்கு பலனை கொடுக்கிறதாக இருக்கின்றது. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம்தான் அவருடைய வாழ்க்கையை கட்டுகிறதாக இருக்கின்றது, விடுதலை செய்கிறதாக இருக்கின்றது. அது ஜெபமாக இருக்கட்டும், நாம் செய்கிற காரியமாக இருக்கட்டும், அது சிறிய காரியமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த சிறிய காரியத்தை கொண்டு எப்படி தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்தாரோ, பெரிய அற்புதத்தை செய்தாரோ, அதேபடியாக பெரிய அற்புதத்தை அதன் மூலமாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனம் மாற தேவன் பொய் சொல்வதற்கு ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நம்ம அநேக கலைகள்ல மனுபுத்திரனோடு கூட தேவனை ஒப்பிடுகின்றோம். நம்முடைய அப்படியாக மூளைக்கு ஓடு அவர் தேவனை ஒப்பிடுகிறவர்களாக இருக்கின்றோம். தேவனை மறந்து விட்டார் என்று சொல்லி அவருடையதான செய்கைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து விடுகின்றோம். நம்ம அநேக வேலைகள் நம்ம என்ன சொல்றோம்? காலை எந்திரிக்கிறப்பா ஜெபிப்பதற்கு ஒண்ணுமே இல்லப்பா. இன்னைக்கு காலை எந்திரிச்சு என்ன ஜெபிக்கிறது? நான் கொஞ்சம் தூங்குவோம். காலை எந்திரிச்சு என்ன ஜெபிக்கிறது? ஆனா ஆண்டவர் காலை எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும், ஆண்டவரை நீ இந்த கடந்த நாள் எல்லாம் நீங்க பாதுகாத்தீங்களே, எல்லாம் கொடுத்து எவ்வளோ செய்து கொடுத்துருக்கீங்கப்பா, எவ்வளோ எனக்கு காரியத்தை கொடுத்துருக்கிறீங்க. நேற்று தினம் படுத்தவர்கள் இன்றைய தினம் எந்திரிக்க முடியல, ஆனால் நீர் எனக்கு எந்திரிக்க முடியாது தேவன் கிருபை செய்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவருக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நன்றி அறிதல் சொன்னாலும் கூட ஆண்டவர் அந்த நாட்களில் மகிமைப்படுவார், அந்த நாளிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்பதற்கு மாத்திரம் அல்ல, தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வேலையை தேவனுக்கு கொடுத்திருக்கின்றார். எவ்வளோ பேர் சுகவீனமாக இருக்கிறாங்க, தேவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கின்றார். எவ்வளோ பேர் பஞ்சத்திலும் பட்டியலிலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், யுத்தத்திலே மாண்டு கொண்டிருக்கின்றார்கள். தேவன் நமக்கு ஒரு அழகான ஒரு இடத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றாரு? நமக்கு ஒரு ஜீவனை அவர் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நேரத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நமக்கு ஒரு பலனை அவர் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு சாட்சியாய் நிற்பதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சுவிசேஷம் அறிவிப்பு தேவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நம்ம இப்படி நினைச்சு பாருங்களேன். இந்தியாவில் நம்ம இருக்கிறோம், நம்ம ஆஸ்திரேலியா இல்லை, இந்தியாவில் நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு அழைப்பு வருது, ஆஸ்திரேலியா உங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு அழைப்பு வருது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எல்லாம் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடுவோம்ல, நான் எங்கே போக போகிறேன்? ஆஸ்திரேலியா போக போகிறேன். எதுக்கு போக போகிறேன்? ஊழியத்துக்கு போக போகிறேன். நம்ம இங்கேயே இருக்கிறோம். இப்போயே அழைப்பு வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம அதுதானப்பா இதுதானப்பா அது இங்கேயே இருந்துட்டு என்ன பண்ண முடியாது? நம்ம ஊழியம் பண்ண முடியாது. இப்போ ஒரு அழைப்பு நமக்கு ஊழியத்துக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஊழியத்துக்கு வாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சரி நாளைக்கு போய்க்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கிறப்ப ஒரு அழைப்பு வந்துச்சு, நம்ம என்ன இருக்கும்? ஆஸ்திரேலியாவுக்கு நான் போக போகிறேன். எதுக்கு? மினிஸ்ட்ரிக்கு நான் போக போகிறேன். ஆனால் ஆண்டவர் ஆஸ்திரேலியாவில் நம்மளை வச்சுட்டு ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்யலைன்னா என்ன எப்படி கடினமான சூழ்நிலை. ஆண்டவர் ஒன்று இங்கே கொண்டாந்து வச்சிருக்கேன், நான் நீ அங்கேருந்து விசா வாங்க தேவையே இல்லை, விசா வாங்க தேவையே கிடையாது. நீ விசா ஆஃபீஸுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. விசாலாம் எவ்வளோ பேருக்கு ரிஃப்யூஸ் பண்ணான்னு தெரியுங்களா உங்களுக்கு? அநேக பேருக்கு விசாவே கிடைக்கிறது இல்லைங்க. ஆஸ்திரேலியா வரத்துக்கு ப்ரீச்சர்ஸ் கிடைக்கிறது இல்லை, அநேக ஜனங்களுக்கு விசா கிடைக்கிறது இல்லை. ஆண்டவர் நமக்கு விசாலாம் பெர்மனண்ட்டாக விசா கொடுத்து
இங்கே பெர்மனண்டாக வச்சுருந்தா கூட சில வேலை என்ன பண்ணுறோம், நமக்கு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார், ஜீவனை கொடுத்திருக்கின்றார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் என்று சொல்லியிருக்கின்றார். பவுல் சொல்லுகின்றார். அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ரெண்டுமே இருக்கு. வாய்க்காலும் சொல்லி முடிச்சிடல அவரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. ஆனால் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சிறிய காரியமாக இருந்தாலும் நாம் பயன்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய வழிகளை நம்முடைய வழிகளை அவர் அறிந்தவராக இருக்கின்றார். அதாவது God's promise has no expiry date. Amen. God will never change. Jesus will never change. God's word will never change. Hallelujah. Praise the Lord. இரண்டாவது காரியத்தை நான் பார்க்கின்ற பொழுது மோசேயை நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 33:15. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு போக முடியாது அவர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப மோசே என்ன பண்றாரு, கானானுக்கு நடத்தி சென்று போனல ஆண்டவர் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், ஆண்டவரே நீர் என்னோடு கூட வாரும், பிரசன்னம் என்னோடு கூட வாரும் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் மோசேயினுடைய ஜெபத்தை அவர் கேட்டு என்ன பண்ண, மேக ஸ்தம்பங்களின் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பங்களின் மூலமாகவும் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகின்றார். ஹல்லேலூயா. ஆமென். வழி தெரியாத நமக்கு அநேக வேளைகள் நமக்கு என்ன பண்றோம், வழி தெரியாமல் நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம். எந்த வழியிலே நான் பொழுது போவது? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த ஸ்டெப்ஸை நான் எடுத்து வைப்பது? ஆமென். சிஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, நான் என்ன பண்ணுவது? நான் காரியங்களை நான் கலைப்பதா இல்லை வைத்திருப்பதா? அதான் ஸ்டெப்ஸ். அந்த காரியத்தில் அநேக வேளைகள் நம்ம டைலாமா நின்று கொண்டிருக்கின்றோம். ஆமென். மோசே அப்படிதான் இருந்தார். மோசே நினைச்சாரு, என்ன பண்றது ஆண்டவரை, எப்படி நான் நடத்தி கொண்டு போவது? நீர் என்னோடு கூட பிரசன்ன வாரும். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஒரு கேள்வியோடு கூட, நான் எப்படி போவது? ஹல்லேலூயா. நான் எப்படி தனியாக போவது? எப்படி இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவது என்று நாம் திகைத்து கொண்டு இருக்கின்ற வேளையில ஆண்டவரை பார்த்து நான் கேட்போம். ஹல்லேலூயா. அது சபையின் வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பத்தின் வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்களின் வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் கட்டாயம் நமக்கு அவருடைய பிரசன்னத்தை அவர் அருளி செய்வார். ஹல்லேலூயா. அவர் மேக ஸ்தம்பங்களின் மூலமாகவும் அக்னி ஸ்தம்பங்களின் மூலமாகவும் அவர்களை வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய பிரசன்னம் முன்பதாக போய்கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் தான் ஜிபிஎஸ் நம்ம கையில் இருக்கு. எங்க போனாலும் டிரைவிங் போட்டோம்னா ஜிபிஎஸ். ஆனால் ஜிபிஎஸ் கூட என்ன பண்ணுது, நம்ம சில வேலை எங்கேனாச்சும் கொண்டு போய் விட்டுருது, சரியாக கூட்டி போகிறது இல்லை, இல்லாட்டி ஒரு சுற்றி கொண்டு போகுது. சில வேலை என்ன பெரிய சுற்றி கொண்டு போகுது. ஆனாலும் ஆண்டவர் நம்ம சுத்த வைக்கிற தேவன் அல்ல, நேராக கொண்டு போய் விடுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். நாம் நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜிபிஎஸ் ஃபெயில் ஆகும், கூகுள் மேப் எல்லாம் ஃபெயில் ஆயிரும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவர் ஃபெயில் ஆகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நடத்தி அவர் நித்தமும் நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அவர் நடத்தி கொண்டு போகிற அந்த காலகட்டங்களில் அந்த வனாந்தரத்தில் மன்னா தேவைப்பட்டது இல்லையா, சாப்பிடி அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டது. ஆண்டவர் வானத்திலிருந்து அவர்கள் மன்னாவை பொழிய வைத்தார். ஆமென். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர்களுக்கு இடைப்பட்ட காரியத்தை நாம் அவர்கள் மத்தியில் இடைப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படி போகின்ற காலகட்டங்களிலே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். முக்கியமாக சொல்ல போனால் அவங்க போட்டுக்கொண்டு சென்ற செருப்பு கூட தேய்க்கலையாம். செருப்பு கூட தேவையில்லையாம். நினைச்சு பாருங்க, செருப்பு வாங்க தேவையில்லை அவங்களுக்கு. செருப்பு கூட தேவையில்லை. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லா காரியத்தையும் அவர் நடத்தினாரு. இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எல்லா தேவைகள் ஆண்டவர் நடத்தின எல்லா காரியத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டே தான் இருந்தாங்க. இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகள் நமக்கு என்ன, ஆண்டவருடைய வாழ்க்கை அநேக அற்புதங்களை செய்கின்றார்,
அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கின்றார். ஆனால் என்ன பண்ணுறது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் முறுமுறுப்புகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அப்படியாக நாம் அவருக்கு விரோதமான காரியங்கள் நாம் செய்ய ஆரம்பிக்கின்றோம். பாருங்க, யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற எல்லாரும் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். ஏமீன்ஸ், எல்லாரும் தேவன் அந்த வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டு கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றி சொல்வது மாத்திரமல்ல, நாம் அவருடைய திட்டத்தை உணர்ந்தவர்களாக நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நாம் கீழ்ப்படிதலோடு நாம் செல்கின்ற பொழுது தேவன் நம்மை அருமையாக நடத்தி கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில மாடுகள்லாம் கொண்டு போனாங்க, ஆடுகள்லாம் கொண்டு போனாங்கன்னா என்ன, போய் புல்லுள்ள இடங்கள்லாம் போய் மேய்ப்பாங்க இல்லையா? சும்மா புல்லுள்ள இடத்துல போய் விட்டுட்டு அவர் பாட்டு உட்காந்துருப்பாரா? நம்முடைய தேவன் நம்ம எங்கு அங்கு நமக்கு தேவையான காரியங்கள் இருக்கோ அந்த காரியத்திலே சென்று அவர் நம்மை நடத்தி செல்கிறவராக இருக்கின்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படினால do not take God's blessings for granted. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இது என்னுடையதான பலத்தினாலே, நான் என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய காரியத்தினாலே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அசதியாயிராதே. பி தேங்க்ஃபுல் இன் எவ்ரி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு உன் நேரத்தையும் உன்னுடையதான தாளந்துகளையும் பயன்படுத்து. 5 தாளந்து உள்ளவன், 2 தாளந்து உள்ளவன், 1 தாளந்து உள்ள காரியங்களை குறித்து நான் பார்க்கின்றோம். 5 தாளந்து உள்ளவன் மல்டிப்ளை பண்ணான், 2 தாளந்து உள்ளவன் மல்டிப்ளை பண்ணான், 1 தாளந்து உள்ளவனோ என்ன பண்ணிட்டான், புதைச்சு வச்சு விட்டான். அப்படினாலே ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. So be thankful in every situation. The God who leads you is the God who provides for you. தேவன் நம்மை நடத்துகிற தேவன். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் நம்மை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆயிட்டு என்னுடைய வாழ்க்கை நல்லா நான் சொல்ல முடியும், ஆண்டவருடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவரை நடத்தி இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3வது காரியம், do not forsake the fellowship. நீங்கள் சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்ன பண்ண, ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்ல கடவோம். ஹல்லேலூயா. Not to forsake the assembly of believers. சபை கூடி வருதலை விட்டு விடாது இருப்போம். பாருங்க, இந்த வில்டர்னஸ்ல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிறத நாம் பார்க்கின்றோம். யாரும் அங்கு தனிமையாக விடப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கவில்லை. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தனிமையான வாழ்க்கை அல்ல. அநேக பாருங்க, இந்த கோவிட்லாம் வந்திருப்பாரு, அநேகருக்கு என்ன ஆச்சுன்னா, சரி வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஆன்லைனில் சர்வீஸை பார்த்துருவோம். ஆன்லைன் சர்வீஸ்லாம் ஈஸியாக போயிட்டு எல்லாம் எல்லா சபையிலும் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைன் கொண்டாண்டாங்க. ஈஸியாக எல்லாம் பார்த்து வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு வசதியாகி போயிட்டு. இப்படி நினச்சி பாருங்களேன். ஜஸ்ட் அதர் சைட், இந்த ஆன்லைன் சர்வீஸ்லாம் முதல்ல வரல. சைனாவில் என்ன பண்ணிட்டாங்க, கேமரா வச்சுருந்தாங்க. கேமரா வச்சு சர்வீஸ் நடக்கிறது. கோவிட் வரதுக்கு முன்பதாக சர்வீஸ் நடக்கிறப்ப சர்வீஸ் எல்லாம் கேமரா வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா சபைகளும் என்ன பண்ணாங்கன்னா, சைனாவில் கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக சபைகள் கண்காணிக்கப்படுகின்றன அப்படின்னாங்க. சபைகள் கண்காணிக்கப்படுகின்றன. எதுக்கு கண்காணிக்கப்படுகின்றன? சபையில் என்ன நடக்குதோ எல்லா காரியத்தையும் ஆன்லைனில் அங்கே போன்னு சொல்லிட்டாங்க. சபைகள் கண்காணிக்கப்படுகின்றன என்று சொல்லி கிறிஸ்தவ சபைகள் சொன்னாங்க. ஆனால் கோவிடுக்கு பின்பதாக யாரும் சொல்லவே இல்லை. சபைகள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க, ஆன்லைனில் போயிட்டாங்க. அங்கே கம்யூனிஸ்ட் டைமில் கம்யூனிஸ்ட் அங்கே மானிட்டர் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்க, அங்கே கம்யூனிஸ்ட் மானிட்டர் பண்ணுறான், சபையில் நடக்கிறதெல்லாம் பேச முடியல, சபையில் ஒரு விசுவாசிகளுக்கு சரியான உபதேசத்தை கொடுக்க முடியல, எல்லாம் வார்த்தைகள் மானிட்டர் பண்ணுறான்னு சொன்ன சபைகள் கோவிட் வந்த பின்பு யாரு சொன்னாங்களே சொல்லலையோ அவங்களே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைனில் போயிட்டாங்க. ஒரு நாளில் வரும், ஒரு அந்திகிறிஸ்து வரப்போகிறான், எந்தெந்த சபைகள் என்னென்ன வார்த்தை சொன்னாலும் போட்டு ஒரு வார்த்தை போட்டால் போதும், அந்த சபைகள்லாம் வந்துடும். என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, என்ன நடக்கும் நமக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தேவன் நம்மை ஃபெல்லோஷிப் கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருதலை
நாம் விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருதல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பவுல் அங்கு எம்பசைஸ் பண்ணிக்கிறத நாம் பார்க்கின்றோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த சபையை நாம் கூடி வருதலை விட்டு விடாமல் தேவனுடைய ஜனங்களோடு கூட என்ன பண்ண வேணும்? ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுக்காக பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்தில் நாம் ஆனப்பட்டதான அந்த ஐக்கியம், ஆரம்பத்தில் காணப்பட்டதான அந்த தேவனுடைய அன்பு என்ன பண்ணுது? வர வர என்ன ஆயிடுது? குறைந்து போகின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில குறைந்து போகின்றது. வரைய வந்து சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க, நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா நடந்துட்டு இருக்கோம். அப்படியே போக போக என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே வசனங்களை பேசுவாங்க, மற்ற காரியங்களை பேப்பாங்க, பைபிள் வசனங்களை சொல்லுவாங்க. என்ன பண்ணிடுறாங்க? அவங்களுக்குள்ள தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், பலவிதமான காரியங்களை செய்துட்டு அவருடைய அன்பு என்ன கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய்விடுகின்றது. சபையினுடையதான காரியங்களை குறை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள். ஆனால் அப்படி நாம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? நம்ம செக் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை செக் பண்ணணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நமக்கு பாரம் இருக்க வேண்டும். நான் இந்தியாவில் ஒரு சபை வைத்திருக்கின்றேன். இந்தியாவில் ஒரு சபை வச்சிருக்கேன். அங்கே ஒரு பாஸ்டர் நான் போட்டிருந்தேன். பாஸ்டர் போட்டு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு பணம் கொடுத்தேன். மாதம் மாதம் பணம் 2 வருஷம் 3 வருஷம் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அவர் பைபிள் காலேஜ் எங்கே படிக்கிறேன்னு சொல்ல மாட்டார் ஒழுங்காக. என்னை கேட்குறப்பலாம் அங்கே படிக்கிறேன்னே, தஞ்சாவூரில் படிக்கிறேன்னே, தஞ்சாவூரில் படிக்கிறேன்னு சொல்லுவார். சரி, நானும் சரி நல்லா உண்மையாக தான் சொல்லுவார் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். நான் கடைசியில் அவர் பைபிள் காலேஜ் படித்து முடித்த பைபிள் காலேஜ் 7th டே அவர் முடிச்சுட்டு வந்துட்டு சபையில் வந்து சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை கிடையாது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் சொல்லிப்பா, நம்ம வந்து நம்முடைய டாக்டர் நமக்கு ஒத்து வராது, இந்த டாக்டரிங் ஃபாலோ பண்ணால் இல்லாட்டினா கிளம்பின்னு சொல்லிட்டு அவர் கிளப்பி விட்டோம். ஸோ அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போயிட்டு அவர் நல்லா ஊழியம் பண்ணுறாரு, சிறுவர் ஊழியம் நல்லா பண்ணுறாரு. என்ன சொன்னால், ஒரு 400 பிள்ளைகளை நாங்கள் கூடி நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் 400 பிள்ளைகளை கூடி நாங்கள் வேதத்தை நாங்கள் போதிப்பது உண்டு. அதனால் நல்ல பைபிள் ஊழியம் பண்ணுறதுனால, சிறுவர் ஊழியம் பண்ணுறதுனால லாஸ்ட்டு விபிஎஸ்க்கு நான் கூப்பிட்டு அவருக்கு இந்த மாதிரி அவர் வருஷம் கூப்பிடுவேன். நான் 7th டே போயிட்டாலும் எனக்கு நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. வருஷம் கூப்பிட்டு அவருக்கு விபிஎஸ் நான் கொடுப்பேன் அவருக்கு. அவர் இந்த தடவை விபிஎஸ் போயிட்டு வீடுகள்லாம் போய் பார்த்துருக்கிறார். வீடெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு திருப்பி வந்து சொன்னாங்க, அவங்க ஒய்ஃபும் அவரும் சொன்னாங்க, அண்ணே நாங்கள் தப்பு பண்ணிட்டேனே, கிறிஸ்துவ அறியாமல் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் இங்கே சபையில் உட்காந்துக்கிட்டு சனிக்கிழமை ஓய்வு நாளா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா என்று சொல்லி தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன் தவறை அவள் உணர்ந்தாங்க. கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? பைபிள் வச்சுட்டு இது சரியா அது சரியா என்று சொல்லி தர்க்கங்களை உண்டாக்கி பிரிவினைகளை உண்டாக்கி விடுகின்றோம். அப்போ எப்பொழுது இந்த காரியங்கள் ஆண்டவருக்குள்ளாக அனல் இல்லாத பொழுது, ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய பாரங்கள், ஆத்துமாக்களை குறித்ததான பாரங்கள் இல்லாத பொழுது, ஆத்துமாக்களை குறித்ததான தரிசனம் இல்லாத பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாழ்க்கை குறுகினதாகப்படுகின்றது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை நாம் எப்பொழுதும் செக் பண்ணணும். இஸ் மை ஹார்ட் பர்னிங் ஃபார் த லாஸ்ட் சோல்? என்னுடைய ஆத்துமா, என்னுடையதான வாழ்க்கை இழந்து இயேசு அறியாத ஜனங்களுக்காக பரிதபிக்கின்றதா? எனக்கு அவர்களுக்காக என்னுடைய வாஞ்சை இருக்கிறத நம்ம செக் பண்ண வேண்டும். என்னுடைய I have love the fellowship of believers? என்னுடைய விசுவாசிகளோடு கூட ஐக்கியம் எனக்கு இன்னும் நான் தொடர்ந்து காணப்படுகிறேன். நம்ம செக் பண்ணிக்கொண்டே இருக்க, நம்ம வாழ்க்கையை செக் பண்ண வேண்டும். Amen, praise the Lord, hallelujah. Do I still have the burden for the lost soul? I still thank God for his daily blessings. அவருடையதான ஆசீர்வாதங்களுக்காக நான் இன்னும் நன்றியறிதல் உள்ளவனாக இருக்கின்றேனா? நன்றியறிதல் உள்ளவனாக இருக்கின்றானா? அநேக காரியங்கள் அநேக தேர்ந்து விட்ட பின் என்ன நினைக்கிறாங்க? அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் குறை சொல்லி என்ன பண்ணுறாங்க? தங்களை பின்மாற்றத்துக்குள்ளாக தங்களை கொண்டு சென்று விடுகின்றார்கள். நம்முடைய சபை அப்படியாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் அழிந்து போகிறதான ஆத்துமாக்களுக்காக தேவனுடையதான தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு சபையாக தேவன் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 4வது காரியம், trust in God's righteousness, not our own. தேவனுடையதான அந்த நீதியை செய்வதற்கு என்ன பண்ண வேண்டும்? நாம் பிரயாசப்பட வேண்டும். சீக்கிரமான கடன் சொல்கின்றேன். அப்படியே ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை சொன்னார். 2 பேர் ஜெபிக்க போனாங்களாம். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரன் இல்லையா, இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? பரிசேயன். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. இப்போ பரிசேயன் என்ன ஜெபிக்கிறாரு? தன்னுடையதான காரியத்தை குறித்து, ஆண்டவரே நான் இதை செய்தேன், அதை செய்தேன், உங்களுக்காக இந்த காரியத்தை நான் உபவாசித்தேன். அப்ப தன்னுடைய நீதியை குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான்.
அநேகர் பைபிள் சபையில் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. தங்களுடைய நீதிகளை குறித்தும் தங்களை அறிந்த காரியங்களை குறித்து பேசி கொண்டிருப்பாங்க. ஆனாலும் அந்த ஆயக்காரர் என்ன பண்ணாரு? தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தேவனுடைய நீதியை, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே தேவன் நீதி உள்ளவர், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கின்றேன், நான் இயலாதவனாக இருக்கின்றேன், நான் என்னுடைய தவறுகள் அநேகமாக இருக்கின்ற சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனுடைய நீதியை குறித்து நியாயத்தை குறித்தும் அவர் அந்த வேளையில் நினைவு கூறுகிறவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார், தன்னை தாழ்த்துகிற இந்த மனிதன் தான் அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று அவர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus said that humble man went home justified. அவன்தான் இந்த நாட்களிலே நீதிமானாக்கப்பட்டு அவன் கடந்து செல்கிற காரியத்தை நான் பார்க்கின்றோம். அப்ப நம்ம சபைக்கு வருகின்ற பொழுது நம்ம தாழ்த்தி தேவனை சமூக ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தையா பேச போறீங்க? ஒரே ஒரு வார்த்தை. சிஸ்டர் அழகா சொன்னாங்க, பயப்படாத. இந்த ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, பயப்படாத அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறது. ஹல்லேலூயா, ஆமென். பயப்படாத என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு வாரங்களிலும் தேவன் ஒரு வார்த்தை அவர் கொடுப்பார். ஒரு வார்த்தையை தேவன் கொடுப்பார். அந்த வார்த்தையின் மூலமாக அவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தையின் மூலமாக மற்றவர்களை பலப்படுத்தும்படியாக நம்முடைய கையில் அவரது வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை சுமந்து செல்கிற பிள்ளைகளாக அந்த பாரத்தோடு வருகின்ற பொழுது தேவன் கட்டாயம் நம்மோடு கூட அவர் இடைபடுகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. தேவன் மாறாதவர். அவர் நம்மோடு கூட இடைபடுகிற தேவன், நம்மோடு கூட பேசுகிற தேவன், நம்மை அனலாக்குகிற தேவன், நம்மை வைராக்கியம் உள்ள மனுஷனாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதோ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி தேவன் நம்மத்திலே பறைசாற்றுகிற தேவனாக அவர் காணப்படுகின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஹல்லேலூயா. Lord, not my righteousness but your righteousness, not my strength but your grace, not my way, it is your way. என்னுடைய வழி அல்லப்பா. எல்லாம் இந்த காலை வேளையில அந்த சமூகத்தை நம்ம தாழ்த்துற ஆண்டவர், என்னுடைய வழிகள் அல்லப்பா, என்னுடையதான நீதி அல்லப்பா, என்னுடையதான பலன் அல்லப்பா, உம்முடைய பலத்தை இந்த காலை வேளையில தாரும், உம்முடைய வழி எனக்கு காட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் அவருடைய வழியை அவர் காட்டுகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்கின்றது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். God wants to bless us. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகின்றார். நம்ம என்ன நினைக்கிறோம்? அநேக வேளைகளில் போயிட்டு அநேக சபைகளில் அநேக காரியங்கள் எதுக்கு எழும்பி வருதுன்னா, ஆண்டோட போயிட்டு என்னை ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். அது நம்முடைய அநேகருடைய ஜெபமாக இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் விரும்புகிற தேவன். ஆமென். நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அவர் சொல்ற காரியம், நீ மற்றவர்களை முதலாவது ஆசீர்வதி, நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ முதலாவது மற்றவர்களை மன்னி, நான் உன்னை மன்னிக்கின்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் முதலாவது நீ காரியத்தை செய், இரண்டாவது காரியத்தை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் நாம தேடணும், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லல எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், பின்பதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் சொல்லல. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொன்னார். அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சொல்லி சொன்னார். நாம மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லது நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்க வேண்டும் சொல்லி சொன்னார். நான் முதலாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். யோபு மற்றவர்களுக்காக அவன் ஜெபித்தான், தன்னை நண்பர்களுக்காக ஜெபித்தான். யோபுவை தேவன் 2 மடங்காக அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோபுவை தேவன் ஆசீர்வதித்தார். அவனுடைய தேவன் அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், பிரைஸ், ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பங்களின் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பங்களின் மூலமாகவும் தேவன் அவர்களை வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்க, 3 வைஸ் மேன் போறாங்க இல்லையா? அப்ப அங்க ஒரு ஸ்டார் போகுது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஸ்டார் அனுப்புறாரு. எங்க தேவையோ அங்க ஆண்டவர் செய்கிறார். பிரைஸ் ஹல்லேலூயா. 3 வைஸ் மேன் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் போகின்றார்கள். அங்க ஒரு ஸ்டார் போகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகணும், அங்கு மேக ஸ்தம்பத்தை அனுப்புகின்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுடைய காரியமாக போகின்ற பொழுது தேவன் நமக்காக ஒரு துணையை அனுப்புவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் சொல்லி இருக்கின்றார். ஹல்லேலூயா.
நீங்கள் சும்மா இருப்பீர், நான் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். தேவன் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். நாம் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கசப்புகளையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கின்றார். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வெளியே வந்த பொழுது தண்ணீர் இல்லை, அவங்களுக்கு தண்ணி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு அவர்கள் தண்ணீர் இல்லை. ஆனால் அவர்கள் தேவனை, அவர் மோசேயை பார்த்து அவர்கள் கதறினார்கள். அப்போ ஆண்டவர் அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவை இந்த நாட்களில் இருக்கின்ற பொழுது, நம்மளுக்கு தேவை இருக்கின்ற பொழுது எந்த காரியத்தையும் ஆண்டவர் மாற்றி நமக்கு சாதகமாக அவர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தையும் ஆண்டவர் முடியும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகளை பேய்க்கத்தக்கதாக விசுவாசம் நமக்கு இல்லாம இருந்தாலும் கூட என்ன பண்ண, கடுகு ஒத்த விசுவாசம் இருந்தால் கூட என்ன பண்ணோம், நம்ம மலைகளை பேய்க்கத்தக்கதாக தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கின்றார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை ஏற்படுகிற எல்லா கசப்புகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா பாடுகளையும் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவர் களிப்பாக மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மத்தேயு 5:6 வாசிக்க பிரகாரம் நாம் அவருடையதான நீதியை நாம் தேட வேண்டும். அவருடைய நீதியினால் நாம் தேடி பெற்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்வது போல, சங்கீத தாவீது சொல்வது போல, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுமா போல். சொன்ன பாருங்க, எவ்வளவு அவனுக்கு பாரம் இருந்துச்சுன்னா, எவ்வளவு அவனுக்கு ஆண்டவரே, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுமா போல் என் ஆத்துமாமை வாஞ்சித்து கதறுகிறது. ஒரே ஸ்தோத்திரம். என்னுடைய ஆத்துமா அந்த கால வேளையில நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்காக வாஞ்சித்து கதறுகிறதா? இல்லைன்னு சொன்னால் உலகத்தின் காரியங்களுக்காக உலகத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? உலகத்தின் 2 மனுஷனுக்கு நம்ம ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. நம்ம உலகத்திற்கும் அப்படியாக மாமிசத்திற்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாள் நம்ம கூடாது. தேவனுக்காக இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் அவர் இந்த நாட்களில் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்துறோம். கடைசி வாசனை முடிச்சிருவோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கொடுக்கிற தண்ணி ஒரு நாள் அவன் தாகம் உண்டாகாது. அது நித்திய காலமாக ஊறிக்கொண்டிருக்கிற நித்திய ஜீவ ஊற்றாக காணப்படும். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, ஆண்டவரே, ஒரு நாளும் மாறாதவர் ஆண்டவரே. God will never change. Jesus will never change. God's word will never change. God's promise have no expiry date. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கரம் நம்ம மத்தியில் இருக்கிறபடினாலே நம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாத இருப்பதற்காக நம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் ஒரு முறை கூட இந்த காலை வேளையில நாங்கள் பரிசோதித்து நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் சோதித்து நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் தேவனுடைய கைடன்ஸை நான் ஃபாலோ பண்ணுகின்றேனா? ஆமை ஃபாலோயிங் காட்ஸ் கைடன்ஸ். காலை வேளையில ஆண்டவரே, உம்மது கைடன்ஸை நான் ஃபாலோ பண்ணுகின்றேனா? ஆமை தேங்க்ஃபுல் ஃபார் ஹிஸ் டெய்லி ப்ரொவிஷன்ஸ். அந்த ஒவ்வொரு தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றேனா? ஆமை டேக்கிங் ஹிஸ் பிளெஸிங்ஸ் ஃபார் கிராண்டட். நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு கிராண்ட், அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்கின்றேனா? ஆமை ட்ரஸ்டிங் இன் யுவர் ரைட்டியஸ்னஸ் ஆர் இன் மை ரைட்டியஸ்னஸ் ஆர் காட்ஸ் ரைட்டியஸ்னஸ். என்னுடைய நீதியின் பேர் நான் தங்கியிருக்கின்றேனா? என்று சொன்னால் தேவனுடைய நீதியின் பேர் நான் சார்ந்திருக்கின்றேனா? கடைசியாக நான் தேவனுக்காக நான் வாஞ்சை உள்ளவனாக இருக்கின்றேனா? தாகம் உள்ளவனாக இருக்கின்றேனா? கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்பா. இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் நிகழும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. சிலுவையில நீர் கர்த்தாவே எங்களுக்காக நீ ஒப்புக் கொடுத்தது போல இந்த காலை வேலையில் எங்கள் தாவே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பந்தியில் நாங்கள் கை வைக்கின்ற பொழுது தேவனுடைய சமூகம் எங்கள் ஒவ்வொரு முன்பதாக செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு போய் அந்த கொளுத்த கன்றுகளை போல ஆண்டு தேசத்துக்குள்ளாக வளர ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லி சொன்னீங்களே அப்பா. நாங்கள் தாகம் உள்ளவர்களாக இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக அப்பா.
ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. இந்த நாள் கொடுத்தது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், கொடுத்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம், கொடுத்த குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, கணவர் மனைவிமார்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, வேலைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வீடுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், சுகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், கொடுத்த கார்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்களுமே ஆண்டவரே என்னால் நாங்கள் கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளை கொடுத்து ஆசீர்வதித்து பொறுப்படுத்தி வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.